நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக பிரதமர் மோடி முக்கிய உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் நிரஞ்சன் வழங்கிட கேட்கலாம். நிரஞ்சன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். பிரதமர் நரேந்திர மோடி இந்த நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக முதலாக வெளிப்படையான தனது கருத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். 2 தினங்களுக்கு முன்பாக டெல்லியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் அவர் பேசியிருந்தாலும் அது குறித்த விவரங்களை கிரண் ரிஜிஜு அவர்கள் தான் பகிர்ந்திருந்தார். தற்பொழுதுதான் முதலாக பிரதமர் நரேந்திர மோடி தனது தனிப்பட்ட கெப்பாசிட்டியில் அந்த விவகாரங்களை குறித்து பேசியிருக்கின்றார். மிக முக்கியமாக ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய துரிதமாக நீதி வழங்கக்கூடிய நீதிமன்றங்களை இந்த நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தை விசாரிப்பதற்காக மட்டுமே அமைக்க முடிவெடுத்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி முக்கியமான தகவலை கொடுத்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு இது தொடர்பாக தான் உத்தரவுகளை பிறப்பித்திருப்பதாகவும் யாரும் இந்த விவகாரத்தில் தப்ப முடியாது, இந்த நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் யாரெல்லாம் தொடர்புடையவர்களாக இருக்கிறார்களோ அத்தனை பேரும் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என்ற ஒரு விஷயத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். நம்மை பொறுத்தவரை நாட்டின் இளைஞர்கள் மற்றும் மாணவர்களின் எதிர்காலம் என்பதுதான் மிக மிக முக்கியம். அதில் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒருவரையும் தான் விடப்போவதில்லை என்ற ஒரு எச்சரிக்கையும் பிரதமர் நரேந்திர மோடி வெளிப்படுத்தி இருக்கின்றார். இதுவரை வழக்கமான சிவில் மற்றும் கிரிமினல் குற்ற வழக்குகளாகத்தான் இந்த நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் விசாரிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது நேரடியாக பிரதமர் நரேந்திர மோடியே இந்த விவகாரத்தில் சிறப்பு நீதிமன்றம் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டுகள் அமைக்கப்படும் என்று அவர் அறிவித்திருக்கின்றார். இது வெறும் இந்த ஆண்டிற்கான நீட் வினாத்தாள் கசிவு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக வினாத்தாள் கசிவு தொடர்பான விவகாரங்களை விசாரிப்பதற்காக தனியான நீதிமன்றங்கள் அமைக்கப்பட போகிறது என்பதை தான் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் நாங்கள் சும்மா விட மாட்டோம் என்று அவர் சொல்லி இருக்கின்றார். எனவே தர்மேந்திர பிரதான் அவர்கள் கல்வித்துறை அமைச்சர் தான் இதற்கு பொறுப்பான அமைச்சர். அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற சமிங்கையை பிரதமர் நரேந்திர மோடி கூறுகிறாரா என்பதையும் பகுப்பாய்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. காரணம், போராட்டம் நடத்தக்கூடியவர்கள் அத்தனை பேருமே சொல்லக்கூடியது நீட் வினாத்தாள் கசிவில் நீதி வேண்டும், சம்பந்தப்பட்ட அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதுதான். எனவே அதை நோக்கி மத்திய அரசு நகரத் தொடங்கி இருக்கிறதா என்ற கேள்வியை தான் தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடியின் இந்த சமூக வலைதள பதிவு நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நிரஞ்சன்.